வரவேற்கிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் 1 யார் தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். 1950கள் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் தமிழ் மக்களுடைய ரசிகர்களுடைய மனசுல வீட்டிருந்தா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ 1990கள் துவங்கி தமிழ் ரசிகர்கள் மனசுல ஆட்சி செய்த நடிகைகள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில முன் வச்சிருந்தோம். அவங்களுக்கு அதுக்கு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மோடு இணைந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோட ஒரு இயக்குனர் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பல ஊர்கள் ஒரு சில சிறப்பு காரணங்களுக்காக பெயர் பெற்றிருந்தது. இப்ப சிவகாசி அப்படின்னா அது பட்டாசுக்காகவும், பழனி அப்படின்னா பஞ்சாமிரதத்துக்காகவும், திருப்பதி அப்படின்னா லட்டுக்காகவும் பெயர் பெற்றது. ஆனா இது இவருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிவகாசினா விஜய், பழனினா பரத், திருப்பதினா அஜித் அப்படின்னு மாத்தின ஒரு நடிகர். யாரை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பேரரசு அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சார், நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோலோட்சன் அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். 1990 நடிகைகள் அப்படின்னு வரும்போது இது பாத்தீங்க அப்படின்னா குஷ்பு, நதியா அவங்களுடைய காலகட்டம்லாம் அவங்களை தாண்டி அடுத்த கட்ட ஹீரோயின்கள் வராங்க. இந்த காலகட்டத்துல சிம்ரன், ஜோதிகா, மீனா அப்படின்னு பல நடிகைகள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. இதுல சிறப்பான நடிகை, பிரபலமான நடிகை அப்படின்னு 2 கேள்விகள் வச்சிருந்தோம். இதுல பிரபலம் அப்படின்னா நீங்க யாரை பார்த்திருப்பீங்க? அந்த காலகட்டத்துல நீங்க சினிமா பயங்கரமா நேசிச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்ப கிட்டத்தட்ட திரைக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு உதவி இயக்குனரா இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல நீங்க அபிமானமா பிரமிப்பா பார்த்த நடிகை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? 90s அப்படினால சிம்ரன் தான். சிம்ரன் தான். ஆமா ஆமா. சிம்ரன் அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அவங்களுக்கு அப்புறம் அந்த நம்பர் 1 இடம் இன்னுமே கூட காலியா இருக்குன்னே சொல்லலாம். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஒரு இயக்குனரா நீங்க பார்த்தது? சிம்ரன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு நடிகை ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா ஒண்ணு அப்படின்னா ஒரு நடிகையுடைய முக அமைப்பு. அவங்க சிரிச்சாலும் அழகா இருக்கணும், அதே நேரத்துல அவங்க அழுதாலும் அவங்கள எந்த நடிகை ஆடியன்ஸ் ரசிக்கிறானோ அவங்க பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்க. இன்னொன்று சிம்ரன்ட்ட ரொம்ப பிடிச்சது அந்த நடன அசைவு. சில நடிகர்கள் ரொம்ப ஹெவியா ஆடுவாங்க, நம்ம நடனமா பார்ப்போம். ஆனா சிம்ரன் கேஷுவலா ஆடுவாங்க. அது ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு ஹிப் ஆடினாலே ஒரு ஈர்ப்பு. இன்ன வரைக்கும் இடைக்கு உதாரணம்னு சிம்ரன் சொல்றாங்க. ஸ்லிம்மா ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதே காலகட்டத்துல ஜோதிகா, மீனா, ரம்பா அது மாதிரியான நாயகிகளும் இருந்தாங்க. அவங்க அபிமானம் அப்படின்னு ரசிகர்களை ஈர்க்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்த அந்த சிறப்பு அம்சங்கள் பத்தி ஒரு ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு ஒரு எந்த டைலாக்கையும் அதுக்குள்ள நான் ஏகப்பட்ட ரியாக்ஷன் இருக்கும். ஒரு அந்த துள்ளலோடய அவங்க இருப்பாங்க. அந்த சுறுசுறுப்பும் அந்த துள்ளல் ஜோதிகாட்ட பிளஸ் ஆக்டிங், அதுவும் ஜோதிகாட்ட ஒரு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச விஷயம். அந்த நேரத்தில் அப்படி ரம்பா, மீனா அவங்க பத்தி ரம்பா கிரேஸ். ஆமா, அவங்க வந்தாங்கள ஒரு கிரேஸ், கொஞ்சம் கனவு கண்ணி இதெல்லாம் கலந்த ஒரு கவர்ச்சி கலந்த ஒரு கிரேஸ் ரம்பா. அவங்கள நம்ம நடிப்புன்னு சொல்ல முடியாது, உடல் அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்ப இடைக்கு சிம்ரனா தொடக்கி ரம்பா நாங்க வைப்போம். ஒரு கிரேஸ் ஹீரோயின். மீனா பெண்களுக்கும் பிடித்த ஹீரோயின். ஆண்களுக்கு பிடிச்சது விட பெண்களுக்கு பிடித்த ஹீரோயின் ஒன்று இருப்பாங்களா, அது மீனா லேடிஸுக்கும் பிடிக்கும். ஜப்பான் வரைக்குமே ஒரு கிரேஸான ரசிகர்களை கொண்டிருந்தாங்க. இப்போ ரசிகர்கள் அவங்களுடைய வாக்குகள் கொடுத்திருக்காங்க. நம்ம 10 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பல்வேறு கேள்வி வைக்கும் போது இந்த கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நீங்க ஒரு ரசிகரா, ஒரு இயக்குனரா இவங்களை யார் யாருக்கு எந்த அளவுக்கு அபிமானம் அப்படின்ற அளவுல மக்கள் மத்தியில பிரபலமா இருந்தாங்க அப்படின்ற அளவுல மதிப்பெண்கள் கொடுக்கணும்னா இவங்களுக்கு ஒரு சின்னதா அப்படியே ஒரு மார்க் போடணும். இவங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படின்னா எத்தனை சதவீதம் வந்திருக்குன்னு பார்ப்போம். அது திரையில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சும்மா உங்களோட கெஸ்ட் யார் முதல்ல வந்திருப்பா, இவங்களுக்கு எத்தனை சதவீதம்? நம்பர் 1ங்கிறது சிம்ரன், அதுல சந்தேகமே இருக்காது. செகண்ட் ஜோதிகா, 3வது மீனா இருக்கலாம், 4வது ரம்பா இருக்கலாம். இயக்குனர் ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. பிரபலமான நடிகை அப்படின்னா 90கள் துவங்கி இவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இயக்குனர் சொன்னது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திரையில 1990கள் துவங்கி தமிழ் சினிமால பிரபலமா விளங்கிய நடிகை யார் அப்படின்ற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் அளிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். 1990கள் முதல் பிரபலமான நடிகை யார் அப்படின்றத கேட்டிருந்ததுக்கு 25% பேர் சிம்ரன் அப்படின்ற ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. 25% பேர் சிம்ரன் தான் எங்களுடைய அபிமான நடிகை அப்படின்ற பதில் சொல்லியிருந்தாங்க. ஜோதிகா அப்படின்னு 22% பேர் சொல்லியிருந்தாங்க. மீனா அப்படின்னு 14% பேர் சொல்லியிருந்தாங்க.
9% பேர் பாத்தீங்க அப்படின்னா ரோஜா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, 11% பேர் ரம்பா அப்படின்னும், மீதி பாத்தீங்க அப்படின்னா நக்மா, ரம்யா கிருஷ்ணன், தேவயானி உள்ளிட்ட நடிகைகளுக்கு 5, 6, 4 அப்படின்ற மாதிரி சதவீதத்துல வாக்குகள் பதிவா இருக்கு. there is no surprise. அவர் சொன்ன மாதிரி சிம்ரன் அப்படின்றவங்களுக்கு மேல ஒரு பெரிய கிரேஸ் மக்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பல காரணங்கள், நடிப்பு, நடனம் அப்படின்றத தாண்டி ஒரு ஈர்ப்பு அவங்க மேல இருந்துச்சு. ஆனா இதே சிம்ரன் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு சரிவை சந்திச்சாங்க. ஒரு கல்யாணம் அப்படின்றது இந்த கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கு. பீக்ல இருக்க ஒரு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்தே அவங்க மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதே பாலிவுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தைகளுக்கு அப்புறமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை தமிழ் சினிமால வர வாய்ப்பு இல்லையா? அது எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எப்படின்னா அவங்க கனவுல ஒரு அது கனவு கணிக்கிறது தான். அவங்க கல்யாணம் ஆகுது வரைக்கும் எல்லாரும் அவங்கள ஒரு ஈர்ப்பு இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் சொந்தமாயிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பண்பாடு. பிறர் மனை நோக்கா பெருங்கணும். ஆமா, அது கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொருத்தருக்கு சொந்தம், அதை நம்ம நீங்க ரசிக்கிறது தவறு. அப்படி ரசிக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்காது உங்களுக்கு. அந்த ஒரு பண்பாட்டோட கலந்த ஒரு ரசனை தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடிகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதான் ஏன்னா இப்ப ஹிந்தி மத்தெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிச்சுக்கிருக்காங்க, கிரேஸ் இருப்பாங்க. அவங்க நடிகை மட்டும் பாக்குறாங்க, நடிப்பு பாக்குறாங்க. நம்மளும் அப்படி இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த அபிமானம் பிரபலம் அப்படின்னு வரும்போது இன்னொரு கேள்வி எழுது. ரசிகர்கள் கூட்டம் பெரும்பாலும் நடிகைகள் அப்படின்னு வரும்போது ரசிகர்களுடைய கூட்டத்தை அதிகமா கவரணும். அதுக்கு யார்கிட்ட என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருந்தா நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களும் ரசிகர்களை கவர்றதுக்கும் ரசிகைகளை கவர்றதுக்கும் யார்கிட்ட என்னென்ன சிறப்புகள் இருந்ததா இதே நடிகைகள் இந்த பெர்சன்டேஜ்ல எவ்வளவு ரசிகர்களை எடுத்திருக்காங்க, எவ்வளவு ரசிகைகளை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுல யாருக்கு அதிக ரசிகர் கூட்டம் இருக்கவும் ரசிகைகள் கூட்டம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? சிம்ரனுக்கு தான் ரசிகரும் சரி ரசிகையும் சரி சிம்ரனுக்கு தான் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா மக்களை போலவே இயக்குனரும் பாத்தீங்க அப்படின்னா சிம்ரனோட பெரிய ஃபேனா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சிம்ரனுக்கு தான் அவர் எப்படியா இருந்தாலும் எல்லாமே சிம்ரனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரு பால் வித்தியாசம் எப்படி இருக்கு, யாருக்கு ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்துச்சு, யாருக்கு ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். 1990களில் பிரபலமா இருந்ததன் அடிப்படையில யாருக்கு அதிக ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படின்னா சிம்ரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண் ரசிகர்கள் 56% பேரும், ரசிகர்கள் அப்படின்னும் போது 44% பேரும் இருக்காங்க. ஜோதிகாக்கும் மீனாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 52% ரசிகர்களும் 48% ரசிகைகளும் இருந்திருக்காங்க. ரோஜாவுக்கு 51% ரசிகர்கள், 49% ரசிகைகள். இதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனை தவிர்த்து ரம்யா கிருஷ்ணன், தேவயானி 2 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரசிகைகளுடைய கூட்டம் அதிகமா இருக்கு, ரசிகர்களுடைய கூட்டம் குறைவா இருக்கு. மத்த எல்லா நடிகர்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு, ரசிகர்களுடைய கூட்டம் தான் அதிகமா, ரசிகர்களுடைய கூட்டம் குறைவா இருக்கு. சோ இப்படி இருக்க இதே மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பிரபலமான நடிகை யார் அப்படின்றத கேட்டதுக்கு இந்த பதில் சொல்லிருக்காங்க. இதே காலகட்டத்துல சிறந்த நடிகையா யார் பாத்தீங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு யார பாத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பார்க்க போறோம் சின்னதா ஒரு இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இணைகிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் 1 யார். தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடிப்பிலும் மக்கள் மனதிலும் கோலோற்றினது யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். 1990கள் துவங்கி மக்கள் மத்தியில பிரபலமா இருந்த நடிகை யார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததா சிறப்பான நடிகை, சிறந்த நடிகை, நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பெயர் பெற்றது யார் அப்படின்றத பேச போறோம். நம்மோடு இணைந்திருந்து இயக்குனர் பேரரசு அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே நல்ல நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கான கதைகள் இருக்கா? ஒரு காலகட்டத்திலையும் சாவித்திரில தொடங்கி அதுக்கப்புறம் அமலா, நதியா, குஷ்பு, சிம்ரன், ஜோதிகா எல்லாருக்குமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதுக்கான படங்கள் அமைஞ்சது. இந்த 1990s அப்புறமா இதே சிம்ரன், மீனா இவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு எல்லாம் நடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்ததா நீங்க நினைக்கிறீங்களா? எந்த ஸ்கிரிப்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த படத்துல நீங்க இப்ப சிம்ரன் அப்படின்றது இப்போ மக்கள் பிரபலமா பாத்துருக்காங்க, அவங்க பிரபலமா இருந்த இதே காலகட்டத்துல அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு கதை இருந்ததா? சிம்ரனை பொறுத்த வரைக்கும் பிரியமானவளே, கண்ணெதிரே தோன்றினாள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப நடிக்கிறதுக்கு ஹீரோட ஸ்கோர் பண்ற வாய்ப்புலாம் கிடைச்சது. பிரியமானவர்கள விஜய்க்கு ஈக்குவலா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணெதிரே தோன்றினாள் பிரசாந்த் ஹீரோ. உங்களுடைய ஆக்டிங்ல அவ்வளவு ஒரு இது இருக்கும். ஜோதிகாவுக்கு நிறைய படங்கள் அமைஞ்சது. சந்திரமுகியில கடைசியா உச்சாட்டமா அவங்களுக்கு அமைஞ்சது. அந்த சந்திரமுகி மாதிரி ஒரு படம் சிம்ரனுக்கு அமையல.
சோ இப்போ அதேதான் கேள்வி. இதே ஜோதிகா வர்சஸ் சிம்ரன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்க அபிமானம் அப்படின்னும் போது ரசிகர்கள் சிம்ரனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதே நல்ல நடிகை அப்படின்னு வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜோதிகாவை தேர்ந்தெடுத்துக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத பாக்குறதுக்கான நேரம். 1990களுக்கு பிறகு யார சிறந்த நடிகையா மக்கள் பார்த்தாங்க அப்படின்றத திரையில பார்க்கலாம். யார் சிறந்த நடிகை அப்படின்ற கேள்வியை வச்சிருந்ததுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் சிம்ரனுக்கே அவங்க அதிக வாக்குகள் கொடுத்திருக்காங்க. 27% மக்கள் சிம்ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24% பேர் ஜோதிகா அப்படின்னும், 19% பேர் மீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்பாவுக்கு 7%, ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு 16% சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 4வது இடம் ரம்யா கிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்கு. பிற நடிகைகள் அப்படின்னு 7% பேர் சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுல நல்ல நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லி ஆண் பெண் எந்த அளவுக்கு சொன்னாங்க, ரசிகர்கள் யார் அதிகமா ரசிச்சிருக்காங்க, யார ரசிகைகள் அதிகமா ரசிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா 2 பால் இனத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம திரையில பார்க்கலாம். சிம்ரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிம்ரன் நல்ல நடிகை அப்படின்னு வாக்களிச்சதுலயும் ரசிகர் கூட்டம் தான் அதிகமா இருந்திருக்கு. 55% ரசிகர்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஜோதிகாவுக்கு 51%. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் நிறையவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீனா, ரம்பா எல்லாருக்குமே ரசிகர் கூட்டம் தான் அதிகமா இருந்திருக்கு. ரம்யா கிருஷ்ணனுக்கு ஓரளவுக்கு சரிசமமா 50க்கு 50 அப்படின்ற அளவுக்கு ரசிகர் கூட்டமும் ரசிகர்கள் கூட்டமும் இருந்திருக்கு. சோ 1990களை பொறுத்த வரைக்கும் அபிமானமும் சரி, சிறந்த நடிகையா யார கேட்டாலுமே சிம்ரன் அப்படின்ற பேர் தான் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. சோ இதன் அடிப்படையிலேயே வந்து அடுத்தடுத்த கேள்விகளும் கேட்கலாம். ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாயகிகள் வந்து ஒரு பெயருக்கு தான், டூயட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நீங்க எடுத்த படங்களே பாத்தீங்கன்னாலும் திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்கள்ல கூட ஹீரோயினை விட ஹீரோவுக்கு தான் அதிக கதையில வந்து முக்கியத்துவம் இருக்கு, அழுத்தம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலேயே இதுதான் இங்க சொல்றதான். அது ஹீரோயின் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து ரேரா தான் வரும். மேக்ஸிமம் வந்து தியேட்டருக்கு வந்து ரசிக்கிறவங்க ஜென்ஸ் தான். பட் ஆனா இப்ப உலக அளவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்காங்க, நடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஐகான் இருக்காங்க. இப்ப ஏஞ்சலினா ஜோலி பாத்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்ல ஹீரோவுக்கு நிகரான ஆக்ஷன்கள் செய்யறாங்க. அதே மாதிரி இந்திய அளவுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க. கத்ரினா கைஃப்ல ஆரம்பிச்சு கரீனா கபூர் வரைக்கும் கல்யாணம் ஆயும் கூட அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்டாவே கிடைச்சிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு ஹீரோயினை இங்க நம்ம பிக்ஸ் பண்ணி அவங்க நல்லா நடிப்பாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு அது மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது தானே கேள்வி. இல்ல அது அப்படி இல்ல. இன்னொன்னு ஹீரோயின் ஒரு 2 ஸ்டோரிங்கிறது ரேர் ஆயிடுச்சு. இப்ப அந்த முன்ன கூட அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. லாஸ்ட் கூட ஜோதியா நடிச்சு 36 வயதுல வந்தது. அது வந்தும் கூட புடிசர் வந்து இப்போ அதுக்கான விசப்பரீட்சையில இறங்க தயாரா இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு காலகட்டமே ஒரு சின்ன எல்லாருமே தியேட்டருக்கு இளைஞர்கள் தான் வராங்க, யூத் தான் வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணிடணும். இளைஞர்களை கவர மாதிரியே கதை பண்ணி அதுல காசு பார்க்கத்தான் இப்ப எல்லா மேக்ஸிமம் தயாரிப்பாளர்கள் ரெடியா இருக்காங்க. தவிர நல்ல கதையை சொல்லி அதுல படம் ஹிட்டு கொடுத்து அது மூலம் சம்பாதிப்புங்கிறதுலாம் இப்போ இல்ல. அது மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட இருக்கா, தயாரிப்பாளர்கள் தயாரா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தாண்டி நம்ம இயக்குநர்கள் அது மாதிரி யோசிக்க தயாரா இருக்கு. இப்ப 36 வயதுல அப்படின்றது கூட ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அது ஒரு ரீமேக் படம், பிற மொழியில அது வெற்றி பெற்றதுக்கு பிறகு இது வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இங்க எடுத்தாங்க. ஆனா இங்க வந்து அது மாதிரி இயக்குநர்கள் தயாரா இருக்காங்களா? இப்போ நீங்களே உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, நீங்க இப்படி ஒரு சப்ஜெக்ட்ல இறங்கி ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்க ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படத்தை இயக்க தயாரா? அந்த மாதிரி கதை நிறைய இருக்கு. இப்போ புடிச்சு ரெடின்னா நாளைக்கே பூஜை கூட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவேன். இதே 36 வயதுல வந்து மலையாளத்தில் பெரிய ஹிட் ஆனதுனாலதான் அந்த நம்பிக்கையில தான் இங்க தயாரிக்கப்பட்டது. அதே கதையை ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்லி பண்ணிருக்க மாட்டாங்க. அதான் உதாரணம். அப்போ எல்லா இயக்குனருக்குள்ளயும் இந்த ஹீரோயின் ஒரு 2 சப்ஜெக்ட் உண்டு. இன்னொன்னு இப்ப என்ன மாதிரி இயக்குனர்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வேற வழி மாற முடியாது. நான் கமர்ஷியல்னா பெரிய ஹீரோ வச்சு பேரஸ்னா கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்னு இன்னொன்று நான் ஸ்கிரீன்ல பண்ணி போறத விட ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வரும்போதே பேரஸ் உடம்பா இப்படிதான் இருக்கும், நல்லா ஸ்பீடா இருக்கும், பட்ஜெட் எல்லாம் இருக்கும், கலகலன்னு போயிட்டு இருக்கோம், ஹீரோஸ் இருக்கும், அப்படி அவன் ஒரு தாட்ல வரான். நான் டக்குன்னு கதையை மாத்தி வேற மாதிரி ட்ரெண்ட்ல கொடுத்தா படம் நல்லா இருந்தா கூட அவன் எதிர்பார்த்தது இல்லைங்கும் போது படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வருவான். இதே நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த மசாலா படங்கள் பத்தியும் பேசியிருந்தோம்.
தமிழ் ரசிகர்கள் 68% வரைக்குமே வந்து மசாலா படங்களை விரும்புறதா தான் வந்து வாக்களிச்சிருந்தாங்க. ஏன்னா தமிழ் படம் வந்து மசாலா படமா தான் இருக்கு அப்படின்ட்டு. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சதவீத மக்கள் வந்து ஒரு பெரிய ரீவாம்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மசாலா படத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மசாலா படங்கள் மட்டுமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துடக்கூடாது இல்ல ரசிகர்களுக்கு. அதை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப தமிழ் சினிமால இருக்கு. அது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான முன்னெடுத்தல் இருக்கா தமிழ் சினிமால? இப்போ அதுக்கு நான் அறிவு தெரியுது. இப்போ காக்கா முட்டை, இப்போ கிருமி, இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் வித்தியாசமான கதை, சொன்ன மாதிரி அந்த கமர்ஷியல் இதெல்லாம் தாண்டி ஒரு யதார்த்தமான கதையை தாங்கி வர படங்கள் இன்னைக்கு வந்து மக்களால் ரசிக்கப்படுங்கிறது பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு 4 படம் ஹிட் ஆச்சுன்னா டோட்டல் இண்டஸ்ட்ரியை மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ சின்ன படங்களையும் வித்தியாசமான படங்களையும் பிடிச்சி எடுக்கிறதுக்கு தைரியம் வரும். அதே மாதிரி இந்த மசாலா ஃபார்முலா அப்படின்னா அதுல பேரரசு தான் இப்போதைக்கு பிரம்மாண்டம் அப்படின்னா ஒரு இயக்குனரோட பேர் சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு மசாலா படம், ஒரு என்டர்டைன் படம் அப்படின்னா பேரரசு அப்படின்ற பேர் தான் சொல்றாங்க. இந்த முத்திரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு இயக்குனருக்கும் இப்படி ஒரு முத்திரை குத்தப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா, இல்ல அது ஒரு பெருமையா எடுத்துக்கிறீங்களா, இல்ல அந்த முத்திரையை தாண்டி வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன? இதுல பெரும் பிறகு ஒண்ணுமே இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை வந்து ஒரு வளையத்துக்குள்ள அடைச்ச மாதிரி தான். இதை மீறி வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நான் ஒரு பிடிச்சிட்டு போய் ஒரு வித்தியாசமா கதை சொல்லும்போது அவர் என்னை பார்க்குற ஒரு நோக்கு வேற மாதிரி இருக்கு. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் என்னமோ புத்திக்கிட்டு போய் செய்கிற மாதிரி அவங்க, சார் உங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு, அதான் சரிப்பட்டு வரும், நீங்க ஏன் ரூட் மாறுறீங்க, உங்கள்கிட்ட உங்க படமெல்லாம் ஆடியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு இவங்களே ஒரு இமேஜை குத்தி வேற கதைகளை அவங்களுக்கு கேட்கறதுக்கு தயாரில்லை. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் அப்படி எடுக்கிறான் தான் நான் சொந்த படம் எடுக்கணும், அது ஒண்ணுதான் வழி. தவிர இன்னொரு ப்ரொடியூசரை வச்சுட்டு நான் புது முயற்சியா என்ன இந்த கமர்ஷியல் படத்திலேயே ஒரு அதுல வித்தியாசமா யூஸ்வலா உள்ள ஓப்பனிங் சாங் இதெல்லாம் இல்லாம வேற ஒரு ஆக்ஷன் வேற பண்ணலாமே தவிர நான் டோட்டலா மாற முடியாது. அந்த வட்டத்துக்குள்ளதான் நான் இருக்கேன். அது வந்து எனக்கு பாதிப்பு தான். இன்னொன்னு, இப்ப உங்களுடைய படம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தான் அப்படின்னு தேவை அப்படின்ற ஒரு கட்டாயம் எழுந்துருச்சு. சோ இந்த மசாலா படங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மாஸ் ஹீரோக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நிர்பந்தம் தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃபார்முலாக்குள்ள ஒரு ஆக்ஷன் காமெடி அப்படின்ற ஒரு ஃபார்முலாக்குள்ள ஒரு புதிய இயக்குனரை பொருத்தி ஒரு புதிய ஹீரோவை பொருத்தி படம் எடுக்க முடியுமா? கண்டிப்பா. உங்களுக்கு சண்டைக்கோழி அப்படின்னு ரிலீஸ் எடுத்தாரு, அதுல விஷால் புது ஹீரோ தான். இப்போ பழனி படம் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பரத்தில் புதுசுமா இருக்கும். அதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி பண்ணி ஒரு லவர் பாய் தான் இருந்தாரு. பரத் அதுல பேர படத்துல பரத்துக்கும் போது நிறைய பேர் ஜீர்ணிச்சுக்க முடியல. என்ன சார் பரத், என்ன சார் இப்படி சார் அப்படின்னாங்க, உங்க இப்படி தாங்குவாரா, பல கேள்விகள் வந்துச்சு. ஆனா படம் வெற்றி அடைஞ்சது. அது மாதிரி சில கதைகளுக்கு புதுமுகங்களும் பொருந்துவாங்க, அது ஸ்கிரிப்டை பொறுத்து. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சில படங்கள் பார்த்து இது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இப்ப சமகாலத்திலயும் சரி, இப்படி ஒரு படம் வந்து இது மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்ட படங்கள், அது மாதிரி கதை? நான் ஆசைப்பட்டது வந்து எனக்கு பொற்காலம் சேரனோட படமும் பார்க்கும்போது இது மாதிரி படம் தான் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு தாட் இருந்துச்சு. அழகி படம் பார்க்கும்போது இந்த மாதிரி கதையை பண்ணி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு. இப்போ சமீபமா வந்து எனக்கு நாடோடிகள் எனக்கு பிடிச்ச படம். இப்போ சமீப காலமா தயாரிப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு காரணம் வந்து நடிகர்கள் தான், புதுமுகங்கள் இல்லாம பெரிய பெரிய நடிகர்கள் உள்வைக்கும் போது அதிகமாயிடுது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நீங்க எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட்ல இப்படிதான் வந்து ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க. இதை குறைக்கிறதுக்கு உங்களை மாதிரி மசாலா படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களை ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா? ஒரு பெரிய மசாலா என்டர்டைனிங் படம் எடுக்கணும், அதுல ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணணும்னா என்ன ஐடியா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு? இல்ல அவங்க புடிச்சு சொல்றதுல நியாயம் இருக்கு. நிறைய இயக்குநர்கள் டேரக்ஷன் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. நம்ம தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறது ஒண்ணு. அதே நேரத்தில் பெரிய பட்ஜெட் படத்தை செலவு குறைக்கிறதுக்கு ஒரு பிளானிங் இருக்கு. ஷூட்டிங்க பிளான் பண்ணி ஷூட்டிங் பண்ணா கண்டிப்பா செலவு குறைக்க முடியும். எந்த பிளானிங்கே இல்லாம நம்ம நினைக்கிறத எடுக்கணும், நினைக்கிறது வந்தா தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அது புடிச்சோட எவ்வளவு படம் வேஸ்ட் ஆகுது அது கவலைப்படுறதில்ல. அந்த மாதிரி ஒரு இயக்குனர் அப்படிங்கும்போது
அவரு தயாரிப்போட பணத்துக்கு ஒரு பொறுப்பாளி முதல்ல. நான் அவரை நம்பித்தான் பிடிச்ச பணம் இருக்காரு, வேற யாரும் நம்பல. அப்படி அவரு இயக்குனதான் முழு பொறுப்பு. பிளானிங் கூட படம் பண்ணா கண்டிப்பா செலவு குறைக்க முடியும். கண்டிப்பா எல்லாமே இயக்குனர் கையில அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கும் நிதானமா பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு ஹீரோயின்கள் பத்தி பேசணும். 1990களில் ஹீரோயின்கள் எப்படி இருந்தாங்க, இதே 1990கள் துவங்கி துணை நடிகர்கள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா வந்தவங்க, வில்லன்கள், காமெடியன்கள் அப்படின்னு யார் யார் அந்த காலகட்டத்தில் கொள்ளோடிச்சாங்க அப்படின்றத நாளைக்கு பேச இருக்கும். அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சி.